ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். என்னடா ஒரு பெட்டி வச்சுருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? நான் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் இந்த க்ரீம் காமிக்கிற பாருங்கள். இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பாண்ட்ஸில் பியூட்டி பிரைட் பியூட்டியில் வந்து உள்ள சீரம் க்ரீம், பாண்ட்ஸ் க்ரீம், சீரம் க்ரீம். இது தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் நான் கடைக்கு போகும்போது இந்த 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 க்ரீம் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி வேறு ஏதாவது மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு க்ரீம், அதை நான் பேர் சொல்லலை, பட் எனக்கு அது செட் ஆகலை. ஸோ மற்றவங்களுக்கு செட் ஆகும் இல்லையா, ஸோ அதனால் நான் பேர் சொல்லலை. வேறு ஒரு க்ரீம் வாங்கினேன் நான். அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா எஸ்பிஎஃப்பும் இருக்குது, சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த க்ரீமை வாங்கி நான் ஒரு 10 டேஸ் டு ஒரு 15 டேஸ் போட்டிருப்பேன். போடும்போதே எனக்கு என்னென்னா, போட்டால் வெள்ளடித்த மாதிரி, அதாவது சுண்ணாம்புலாம் நீங்கள் அடிப்பீங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி சுண்ணாம்பு அடித்த மாதிரி இருந்தது. அப்புறம் போக 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 ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் என்னோடய ஃபேஸே என்னென்னா ரொம்ப கருப்பாயிட்டு, ஒரு மாதிரி டல்லாக, ஒரு மாதிரி கருப்பாக, ஒரு அங்கங்கே பேச்சஸ், அதாவது ரொம்ப இந்த டேன் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி என்னோடய ஃபேஸ் ஆகிட்டு. ஸோ அதனால் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அதை போட்டு தூக்கி தூர போட்டுட்டு மறுபடியும் கடையில் போயிட்டு நான் இந்த க்ரீமே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த க்ரீம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருக்குது, உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாண்ட்ஸ் பிரைட் பியூட்டி நியாசினமைட் சீரம் க்ரீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீமை இங்கே பாருங்கள், இதுதான் க்ரீமு. இப்போ நம்ம இதில் மூடியில் உள்ளதை டச் பண்ணல, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீமை இங்கே பாருங்கள், இப்படி டச் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்ட்டு, ஓகேவா? பாருங்கள், இப்போ நான் போட்டு காமிக்கிற பாருங்கள், அவ்வளோ சாஃப்ட்டு. இப்போ நீங்கள் இதில் கையில் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கையில் அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி மசாஜ் பண்ணாலே உங்களுக்கு ஸ்கின்னில் அப்படியே அப்சர்வ் ஆகிடுது. இங்கே பாருங்கள், இப்போ நான் க்ரீம் போட்ட மாதிரியே இருக்கா? இல்லை. ஆனால் பாருங்கள், நல்லா ப்ரைட்டாக இருக்குது, ஸ்கின்னில் ஒரு பேச்சஸுமே இல்லை. ஸோ நல்லா அப்சர்வ் ஆகிட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வாங்கின க்ரீம் என்ன அப்படின்னா, அப்படி திட்டுத்திட்டாக இருக்கும், ஒரு மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு பவுடர் போட்டால் எப்படி இருக்கும், அப்படியே அள்ளி அப்புவாங்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இது வேலைக்காகன்னு சொல்லிட்டு இந்த க்ரீம் நான் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து நல்லா பயங்கர ரிசல்ட் கொடுத்தது எனக்கு இதுக்கு முன்னாடி போடும்போதும். அதனால் இந்த க்ரீம் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறவு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் நமக்கு வேணும். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து காம்பினேஷன் ஸ்கின். நீங்கள் என்ன தான் க்ரீம் போட்டாலும் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். அது வந்து சம்மர்லேயும் சரி, வின்டர்லேயும் சரி, நார்மலான டேஸ்லேயும் சரி, மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக வேணும். அதனால் வந்து சேம் பாண்ட்ஸ் ப்ராடக்ட்லேயே நான் வாங்கினேன். இது சேம் அதேமாதிரி தான். உங்களுக்கு வந்து ஹைலரானிக் ஆசிட்டில் வந்துட்டு, ஹைலரானிக்கில் வந்துட்டு இந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் ஆயில் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஆயில் ஃபார் ஆயில் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வாங்கினேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணலாம். நம்ம கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுங்க. இது பாருங்கள், துறக்கும் போதே பாருங்கள் எப்படி ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இதை வந்து இந்த க்ரீம் இருக்கு இல்லையா, க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், மாய்ஸ்சரைசர் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து திக்கான ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைக் இந்த மாதிரி க்ரீம்லாம் யூஸ் பண்ணல, க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணிவிட்டு க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்கின்னுக்குலாம் உங்களுக்கு அப்சர்வ் ஆகாது கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசரை நீங்கள் நல்லா இப்படி போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, க்ரீம் போட்ட உடனே போட்டுறாதீங்க. க்ரீம் போட்டுட்டு ஒரு 1 to 2 minutes டைம் கொடுங்க. டைம் கொடுத்ததுக்கப்புறம் க்ரீம் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசரை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து எனக்கு இந்த ஹேர் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. பட் நார்மலாக நீங்கள் முகத்தில் போடும்போது கண்டிப்பாக முகம் வந்து நல்லா நீட்டாக இட் மீன்ஸ் என்னென்னா, முகத்தில் எந்த பிம்பிள்ஸும் இல்லாமல் சில பேருக்கு ஷைனிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நீங்கள் மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே க்ளோயிங்காக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இது நான் வாங்கினேன். மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபேஸ்க்கு வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும், நல்லா வந்து ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். அப்புறம் இது ரெண்டும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நீங்கள் குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கு சோப் போடுவீங்க. ஸோ நீங்கள் ஃபேஸுக்கு சோப் போட்டிங்கன்னா சில பேருக்கு சோப்பு செட் ஆகாது, சோப் போட்டாலும் அந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்காது. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பேஸ் என்ன அப்படின்னா ஃபேஸ் வாஷ். ஸோ அதுக்கு இது ஒரு காலத்தில் க்ளீன் அண்ட் கிளியர் வந்து பயங்கர, இப்போ தான் நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு. அப்போ இது வந்து ரொம்ப பயங்கர ஃபேமஸாக இருந்தது, க்ளீன் அண்ட் கிளியர். இந்த ப்ராடக்ட் இது வந்து இதில் வந்து நான் என்ன ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா லெமன் ஃப்ளேவர் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து எல்லா ஃபேஸ்க்குமே, அதாவது என்ன டைப்பான ஃபேஸ்க்குமே இது செட் ஆகும்னு போட்டிருக்காங்க. இதோட விலை வந்து 185. இந்த இது வந்து எப்படின்னா, உள்ளே வந்து இதில் வந்து பாருங்கள் ஒரு மாதிரி புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃபேஸில் பாருங்கள், ஃபேஸில் நீங்கள் வந்து
நல்லா போட்டு மசாஜ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வந்து ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஃபேஸ் வாஷை வச்சு நல்லா ஃபேஸில் உள்ள நீங்கள் டர்ட்டெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா தான் க்ரீம் போட்டு யூஸ் நமக்கு. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து இது வாங்கியிருக்கேன். நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஃபேஸ் வாஷும் பாண்ட்ஸ் பிரைட் பியூட்டியில் உள்ள சீரமும் அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசரும் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணும்போது நாள் ஆக 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 வந்து உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னில் வந்துட்டு எந்த ஒரு டேமேஜஸும் ஆகாது. சில பேருக்கு வயசாக ஆக ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ சின்ன வயசுலேயே இருக்கும்போதே இந்த ஸ்கின் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கின் கேர்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சும்மா சோப்பு மட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இது வந்து மந்த்லிக்கு ஒரு மாதத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் எல்லாமே சேர்த்து ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் வரும். இந்த க்ரீம்லாம் வாங்கினீங்கன்னா இந்த க்ரீமோட விலை என்னென்னு பாருங்கள், 139. கண்டிப்பாக இது வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்காவது அட்லீஸ்ட் வரும். அப்போ 1 மந்த்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வரும்? 70 ருபீஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி இது மாய்ஸ்சரைசர் இது வந்து எவ்வளோ விலை படுதுங்க? இது வந்து 142. இது வந்து ஒரு 1 மந்த்துக்கு தான் வரும். 1 மந்த்துக்கு இல்லைனா சில பேர் இப்போ யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 40 டேஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இது விலை ரொம்ப கம்மி தான். இந்த ஃபேஸ் வாஷும் அப்படி தான், உங்களுக்கு 2 மந்த்ஸ் கண்டிப்பாக வரும். லைட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு முகத்தில் வச்சு நல்லா நீங்கள் மசாஜ் கொடுத்து நல்லா கழுவிட்டிங்கனாலே போதும். இதோட விலை வந்து 185. இப்போ நீங்கள் மந்த்லி ஸ்கின் கேருக்கு எவ்வளோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்லி ஒரு 150 to 200 தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கின் கேர் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணாதவங்க, பண்ணுறவங்க நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்கின் கேரை நல்லா வச்சா தான் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே நமக்கு வரும். ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருக்குது, ரிவ்யூ இருக்குது, அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எனக்கு வந்து இது செட் ஆகிருக்கு சொல்லி வாங்கியிருக்கேன். எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி கையில் வந்து நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணணும், இல்லைனா காதுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, ஸோ அதில் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அலர்ஜியும் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபேஸில் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். 1 நாள் அப்ளை பண்ணுங்கள், ஒரு 2 நாள் அப்ளை பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னா கண்டினியூஸாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு 3 நாள் உங்களுக்கு இச்சஸோ இல்லை இச்சிங்கோ இல்லைனா ஏதோ ஒன்று வந்தது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு செட் ஆகிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.